நீங்கள் ஒரு தெம்மாங்கு பாடகராக மாறிய தருணம் எது? நான் பாட்டு பாடுறதுக்கு காரணம் வந்து எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா இப்போ இல்லை, இறந்துட்டாங்க. அப்பா உயிரோடு இருக்கிறப்ப பழைய பழைய சாங் கேட்பாங்க. முக்கியமாக நாட்டுப்புற சாங்னா வந்துட்டு அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பா இறந்து 2 இயர்ஸ் ஆச்சு. அப்பா இறந்தோன்னே வீட்டில் அம்மா போட்டு அந்த பாட்டை கேட்குறப்ப தன்னை அறியாமே எனக்கு வந்து அழுக வரும். அப்படி நானும் வந்துட்டு கூட பாட ஆரம்பித்தேன். பாடிட்டு அம்மா கூட பாடுவேன், அம்மாவும் சேர்ந்து பாடுவாங்க. அப்படியே எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஓகே, இப்போ அப்பா வந்து விரும்புனாங்க, அப்பா காலமாகி 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போவும் இந்த பாட்டு கேட்டா எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் வந்துடும் அப்படின்னா எந்த பாட்டு சொல்லுவீங்க? அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், ஏதோ நானும் இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன், ஏதோ நானும் இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன், யாரோ இல்லை நமக்கு நீ எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன், யாரோ இல்லை நமக்கு நீ எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன், அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். இது வந்து ஒரு அம்மா பாட்டு. இது ஏன் அப்பாவோட கனெக்ட் ஆனிச்சு உங்களுக்கு? ஏன்னா அப்பாவுக்கு வந்து அம்மாவை ரொம்ப பிடிக்கும் சார். அப்பாவுக்கு பிடிச்ச அம்மா பாட்டு இது. அழுவாங்க. ஓகே, அதை கேட்குறப்பெல்லாம் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, இதை போல இந்த தருணம் தான் நான் பாடகியா தெம்மாங்கு பாடகியா தொடரணும்னு நினைச்சேன் அப்படின்னு நினைச்சது. நான் வந்து ஒரு வில்லிசை பாடகி சார். வில்லிசை பாடகி? வில்லிசை. அதுவும் வந்து என்னன்னா மெயின் பாடகியெல்லாம் கிடையாது, சாதாரண ஒரு பின்னணி குரல் இசைப்பவங்க. அதாவது நீங்க ஸ்டார்டிங்ல வந்தோன்னு சொன்னீங்களே ஒரு இழுத்து பாடுறதுல ஒரு அட்ராக்ஷன் கொண்டு வரணும். 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம் வீரை போலும் எயிட்டனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இதுல வந்து அந்த நை ஸ்டார்ட் பண்ணுவாங்களா, அதுல இருந்து இழுக்கிறது தான் என்னுடைய வேலையே. நீங்க கடைசியில் அந்த அவங்க மூச்சு வாங்கறதுக்காக அந்த கேப்புக்காக நீங்க ஃபீல் பண்ணணும். அவங்க மூச்சு வாங்கி அடுத்த வரி ஆரம்பிக்கிறக்குள்ள நான் என்னதான் பெர்ஃபார்மன்ஸ் போட்டாலும் அந்த குரூப் பேர் வாங்கும், குரூப்ல இருக்க மற்றவங்க பேர் வாங்க, நம்மளை யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு தனியாக தோணுச்சு நம்மளும் ஷைன் ஆகணும் அப்படின்னு. அப்போ நான் தனியாக ஒரு சாங் எழுதி பாடினேன். ஃபர்ஸ்ட் பாட்டு அது ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதுலேருந்து நான் இது பாடணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்.